பசி. இந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கின்றன. இது ஏதோ வயிற்றில் ஏற்படுகிற ஒரு உணர்வு மட்டும் இல்லை. இது ஒரு ஆதி பயம். காலம், கலாச்சாரம், நாடு என்று எல்லாவற்றையும் தாண்டி நம் எல்லோரையும் இணைக்கின்ற ஒரு பொதுவான ஆழமான அச்சம். வணக்கம். மனுஷனோட இந்த அடிப்படையான பலவீனத்தை பத்தி சரியா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு திருக்குறளை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இந்த சின்னஞ்சிறிய குறள் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு தீர்க்க தரிசனமான தீர்வா இருக்குன்னு நம்ம சேர்ந்து ஆராயலாம். சரி, முதல்ல இந்த உலக பொதுவான பசிங்கிற பயத்துக்கு நாம பார்க்க போற குறள் எப்படி ஒரு ஆழமான விளக்கத்தை கொடுக்குதுன்னு பார்ப்போம். வாங்க, அந்த ஞானத்தோட மூலத்துக்கு போவோம். திருக்குறள்ல 13ஆவதா வர்ற அந்த குறளை இப்ப பார்க்கலாம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகளோட ஓசை நயத்தையும் அதுல இருக்கிற அழகையும் கொஞ்சம் உள்வாங்கிக்கங்க. இப்போ இதுக்குள்ள என்ன பொருள் ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம விரிவா பார்க்கலாம். இதோட நேரடி மொழிபெயர்ப்பு இதுதான். வானம் மழை கொடுக்க தவறினால் கடல் சூழ்ந்த இந்த பெரிய உலகத்துல பசி வாட்டி வதைக்கும். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இந்த எளிமையான வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தத்துவமும் ஒரு ஆழமான எச்சரிக்கையும் மறைஞ்சிருக்கு. அதைத்தான் நாம இப்ப தோண்டி எடுக்க போறோம். இந்த குறளோட முழு சக்தியையும் நாம உண்மையாவே புரிஞ்சுக்கணும்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். சரி, வாங்க கொஞ்சம் ஆழமா போவோம். விண்ணின்று பொய்ப்பின், இதுதான் குறளோட முதல் சொற்றொடர். சொல்ல போனா முழு குறளுக்குமே இதுதான் அஸ்திவாரம். இங்க வள்ளுவர் மழை பெய்யவில்லைன்னு சும்மா சொல்லல, பொய்ப்பின் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வானம் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியையே மீறிடுச்சு, அது ஒரு துரோகம் செஞ்ச மாதிரி அப்படிங்கிற பொருள்படும் இது. இதுல எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு பாருங்க. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு இது நமக்கு ஒரு பெரிய சித்திரத்தையே காட்டுது. விரிநீர் வியன் உலகத்து, இந்த வார்த்தைகளை கேட்டதும் உங்க மனசுல ஒரு காட்சி வருது இல்லையா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணீர், அதாவது கடலால் சூழப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான உலகம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாட்டுக்கான விதைய வள்ளுவர் தூவுறாரு. அது என்னன்னு பின்னால பார்ப்போம். கடைசியா இதோட விளைவு என்னன்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள். இந்த உடற்றும் அப்படிங்கிற வார்த்தையோட ஆழத்தை பாருங்க. பசிங்கிறது வெளியே இருந்து வர்ற ஒரு பிரச்சனை இல்ல, அது நமக்குள்ள இருந்தே நம்மளை அரிச்சு சிதைக்கிற ஒரு உள் வேதனை. இதை எவ்வளவு அழகா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு பாருங்க, உடற்றும். ஓகே, இப்போ ஒவ்வொரு வார்த்தையோட ஆழமான அர்த்தமும் நமக்கு தெரியும். இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த குறளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த அற்புதமான முரண்பாடு என்னன்னு நமக்கு தெரிய வரும். வாங்க அதை பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நம்மளை சுத்தி கடல் நீர் தேவைக்கு அதிகமா இருக்கு. ஆனா அதை குடிக்கவோ விவசாயம் செய்யவோ பயன்படுத்த முடியாது. ஆனா வானத்துல இருந்து வர்ற மழை நீர் அது கொஞ்சமா இருந்தாலும் அதுதான் உயிர் நீர், உயிர் கொடுக்குது. இந்த பிரபஞ்ச உண்மைய, இந்த மாபெரும் முரண்பாட்டை வள்ளுவர் எவ்வளவு அழகா 1.5 அடியில படம் பிடிச்சு காட்டியிருக்காரு பாருங்க. சரி, 2000 வருஷம் பழமையான இந்த ஞானம் இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்தோட நவீன பிரச்சனைகளுக்கு எப்படி பொருந்துது? இது நமக்கு எதுக்கு தேவை? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த குறள் ஒரு காலத்தால் அழியாத உருவகம், அதாவது ஒரு மெட்டாஃபர். நாம இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா நினைக்கிற பல விஷயங்கள் எவ்வளவு பலவீனமான அமைப்புகளை நம்பி இருக்குன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. உதாரணத்துக்கு, ஒரு கப்பல் சூயஸ் கால்வாயில மாட்டிக்கிட்டதுக்கே உலக பொருளாதாரம் எப்படி ஸ்தம்பிச்சு போச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி தான்
காலநிலை மாற்றத்தால் வர்ற ஒரு சின்ன மாற்றம் கூட நம்மளோட உணவு பாதுகாப்பையே மொத்தமா காலி பண்ணிட முடியுங்கிறதுக்கான எச்சரிக்கை தான் இந்த குறள். நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆழமான பார்வையில் இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான இறுதி சிந்தனையோட இதை முடிப்போம். வள்ளுவர் வானம் பொய்த்து போனா என்ன ஆகும்னு எச்சரிக்கிறாரு. அதே மாதிரி இப்ப நம்மளோட நவீன உலகத்துக்கு மழை போன்ற மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயம் எதுவா இருக்கும்? அது ஒருவேளை நிலையான பொருளாதாரமா இருக்கலாம், சமூக நல்லிணக்கமா இருக்கலாம், இல்லனா நாம நம்பி இருக்கிற இந்த தொழில்நுட்பமா கூட இருக்கலாம். அப்போ கேள்வி இதுதான், நம்ம காலத்தோட மழை போன்ற அந்த முக்கியமான விஷயம் எது? ஒருவேளை அது நம்மளை கைவிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு விடைபெறுகிறேன். நன்றி.